எப்பேற்பட்டதான ஒரு ராஜ்யபாரம் பாருங்கள். எங்கே கானான் தேசம் இஸ்ரவேலில் ஆரம்பித்து ஈராக் வரைக்கும், இன்றைக்கி இருக்கிற ஈராக் வரைக்கும் தாவீதுடைய கண்ட்ரோலில் இருந்திருக்கு. அப்படி அரசாண்டதான தாவீது. கர்த்தருடைய யுத்தம், தாவீதின் யுத்தம் கர்த்தருடைய யுத்தம்னு பைபிள் சொல்லுது. கர்த்தருடைய ஸ்பிரிச்சுவல் வாரம் தாவீதுடைய உலக பிரகாரமான யுத்தமும் ஒரே யுத்தம். அந்த அளவுக்கு கர்த்தர் தாவீதை எடுத்து பயன்படுத்துகிறார். ஆனால் இன்னைக்கு அந்த தாவீது எப்படி இருக்கிறானா, அனல் இல்லாதபடிக்கு படுத்து கிடக்கிறான். வசனம் சொல்லுது, அவனை தப்பியோடின போது, வித்தாப்பியனான போது வஸ்திரங்களினால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை. இதுதான் இன்னைக்கு திருச்சபை. யூதா கோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்திருக்கிற இன்னொரு கோத்திரம் தான் புதிய ஏற்பாட்டு திருச்சபை. இயேசு கிறிஸ்துவின் விழாவிலிருந்து புறப்பட்டு வந்ததான சந்ததி. இந்த சந்ததி கடைசி காலத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அனல் இல்லாத சந்ததியாய் படுத்து கிடக்கிறது. தாவீது படுத்து கிடக்கிற மாதிரி படுத்து கிடக்குது. ஆனால் இந்த தாவீது யார்? ஒரு காலத்தில் கோலியாத்தை ஜெயித்தவர். இந்த தாவீது யார்? ஒரு காலத்தில் சிங்கம் கரடியை ஜெயித்தவர். இதே தாவீது தான் ஐப்ராத் நதிக்கரை வரைக்கும் எல்லைகளை விஸ்தாரமாக்கினவர். த மோஸ்ட் பவர்ஃபுல் கிங், பவர்ஃபுல் கிங். அப்படிப்பட்டதான ராஜ்யபாரம் இன்னைக்கு மடங்கி படுத்தான். அதுதான் இன்னைக்கு திருச்சபையினுடைய நிலை. ஆவிக்குரிய திருச்சபை இன்னைக்கு எப்படி இருக்குது தெரியுமா? ஒரு காலத்தில் இருந்த பெருமைகளையே பேசிக்கிட்டு இருக்கிறோம். என்ன பேசிகிட்டு இருக்கிறோம்? பவுல் அப்படி செய்தார், ஸ்தேவான் இப்படி செய்தார், யோவான் இப்படி செய்தார், வேதாகம் அப்படி சொல்லுகிறது. உண்மை. இன்னைக்கு சபையினுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு ஆவிக்குரிய சபையினுடைய நிலைமை என்ன? எங்கள் தாத்தா காலத்தில் அப்படி செஞ்சாங்க, அப்பா காலத்தில் அப்படி செஞ்சாங்க, ஏன் காலத்தில் என்ன செஞ்சாங்க? அதுதான் கேள்வி. நான் என்ன செஞ்ச ஆண்டவருக்கு? இன்னைக்கு நிறைய திருச்சபைகள் அனல் இல்லாதபடிக்கு படுத்து கிடக்கு. ஆனால் ராஜ்யபாரம் இருக்கு. ஆனால் ராஜா தான். தாவீதுக்கு பேரு ராஜா தான், எந்த மாற்று கருத்தில். வசனம் சொல்லுது, தாவீது ராஜா மடங்கி படுத்தான். இன்னைக்கு ஆவிக்குரிய திருச்சபைகள் இப்படித்தான். ஒரு காலகட்டத்திலையும் திருச்சபைகள் மடங்கி படுக்கும். நீங்கள் சரித்திரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல் 2-3 நூற்றாண்டுகளுக்கு சபை நல்லா இருந்துச்சு. 3வது 4வது நூற்றாண்டில் கான்ஸ்டன்டைன் மன்னன் காலத்தில் சபை மடங்கி படுக்க ஆரம்பித்தது. அதோட மார்ட்டின் லூத்தர் வர வரைக்கும் சபையில் அனல் கிடையாது, மடங்கி படுத்து கிடந்துச்சு. ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்புகிறார், மார்ட்டின் லூத்தர்னு. அந்த மனுஷன் எழும்பி மிகப்பெரிய எழுப்புதலுக்கு காரணமாக இருந்தார். அதற்கு பிறகு 400 வருஷம் சபை மீண்டும் மடங்கி படுத்துருச்சு, அனல் இல்லாமல் போயிருச்சு. அப்போ தான் ஆண்டவர் அசூசா ஸ்ட்ரீட்டில் பெந்தகோஸ்தே இயக்கத்தினுடைய மிகப்பெரிய எழுப்புதலை உருவாக்குகிறார். இப்போ திருப்பியும் 120 வருஷம் ஆகிப்போச்சு. மீண்டும் சபை அதே நிலைமைக்கு வந்து விட்டது. மீண்டும் அனல் இல்லாத நிலைமை, படுத்து கிடக்குது. வசனம் கேட்குது, இவனை எழுப்புகிறவன் யார்? ஒரு காலத்தில் நான் சிங்கத்தை ஜெயிச்சது உண்மை, ஒரு காலத்தில் கரடியை ஜெயிச்சது உண்மை, கோலியாத்தை ஜெயிச்சது உண்மை. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன? நிறைய ஊழியங்கள் படுத்துருச்சு, நிறைய ஊழியர்கள் படுத்து விட்டார்கள். இன்னைக்கு கர்த்தர் இந்த அனலை உண்டாக்குறதுக்கு ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருக்கிறார் பாருங்க. கர்த்தர் தேடுற ஒரு ஆள், இந்த அனல் உண்டாக்குற ஒரு ஆள் இப்போ வேணும். இன்னும் பழம்பெருமைகளே பேசிக்கிட்டு, பழைய சாட்சிகளையே சொல்லிக்கிட்டு, சாட்சியை சொல்கிறது தப்பு கிடையாது, அதன் வழியாக நாம் என்ன செய்கிறோங்கிறதா கேள்வி. பழைய பாட்டை பாடுறது தப்பே கிடையாது, ஆனால் அந்த பாட்டில் உள்ளதான ஆவி நமக்குள்ளே வருதாங்கிறதா முக்கியம். வெறும் புகழ்ச்சி, அது அப்படி இருந்துச்சு, இது இப்படி இருந்துச்சு, ஒரு பேச்சோடு சரி. இன்றைக்கி என்ன, நிறைய பேர் படுத்துட்டாங்க, நிறைய பேர் படுத்துட்டாங்க. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு திருச்சபைக்கு அனல் உண்டாக்குற ஒரு ஆள் வேண்டும். லவோதிக்கேயா சபையை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, அனலும் இல்லை குளிரும் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, வஸ்திரத்தை வாங்கிக்கோ. இங்கே எந்த வஸ்திரம் போட்டு மூடினாலும் என்ன இல்லையாமா, அனல் உண்டாகவில்லை. சில சபைகள்லாம் பார்க்கும்போது, பாஸ்டர் நேற்று இன்றைக்கி பேசிகிட்டு இருந்தோம், வசனம் சபைக்குள்ளே எவ்வளோ நல்லா போயிட்டு இருக்குது அப்படின்னு. சில இடங்கள்லாம் வசனம் போகாது, அப்படியே ஒரு மாதிரி கடின இருதயம். ஆண்டவரே சொல்கிறாரு பாருங்க, 4 வகையான நிலம் இருக்குதுன்னு சொல்லி. அந்த மாதிரி தான் இன்றைக்கும் சபை 4 வகை இருக்குது. 4 வகையான சபையில் நல்ல நிலம் குறைவாக மாறிடுச்சு. வசனம் போகிற சபை நிறைய கற்பாறை, உள்ளுக்குள்ளே போக மாட்டேங்குது வசனம். சில சபைகளுக்கு போகிறோம், 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஜனங்க உட்காந்து கேட்குறாங்க. முடியும் போது சொல்கிறாங்க, ஏன் அதுக்குள்ளேயே முடிச்சிட்டீங்கன்றாங்க. காரணம், பேசுகிறவர் அல்ல, நிலம் நல்ல நிலம்.
விதை நல்ல விதை தான், வசனம் நல்ல வசனம் தான், வசனத்தில் பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. நிலம் எப்படி இருக்குது? இன்னைக்கு நிலம் அனல் இல்லாமல் கிடக்குது, படுத்து கிடக்கு, பல இடங்களில் எழுப்ப முடியல. ஆண்டவரும் எப்படியாவது அனல் உண்டாக்கணும்னு நினைக்கிறாரு. தன் ரத்தம் சிந்தி சம்பாதித்த ஆத்துமாக்களை ஒரு நாளும் வருகை வரைக்கும் கர்த்தர் கைவிடுகிறதே இல்லை. எப்படியாவது எழுப்பின்னு தான் நினைக்கிறார். ஆனால் அனல் இல்லை பாருங்க. இதனால் என்ன காரணம் என்ன ஆகிப்போச்சு? நாம் சபை படுக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. நேற்று வாசித்தோம் இல்லையா? மணவாட்டி என்ன பண்ணிட்டாலாம்? படுத்துட்டா. நான் நித்திரை கொண்டேன், நான் கண்ணு மூடிட்டேன், இருதயமோ விழித்திருக்கிறது. இருதயம் நல்லா விழிச்சிருக்குது, ஆனால் கண்ணு நல்லா தூங்குது. சபை இன்னைக்கு அப்படி தான் இருக்கு, படுத்திருக்கிற நிலைமை. இப்போ கர்த்தர் சபையை எழுப்ப விரும்புகிறார்.